தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். OnePlus Pad 2 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு எல்லா கேஜெட்ஸுமே கூடலாம் வந்திருக்கு. இது தனித்தனியாக வாங்கணும். என் கையில் இருக்கிறது தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆண்ட்ராய்ட் டேப்லெட். எஸ், ஏன்னா இதில் என்ன இருக்குன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பில் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வியாக வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் மாதிரியே தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. சாவி குடுறா. கலர் மட்டும் எடுக்கல. 5 நாளா என்ன பண்ணியிருந்தேன்? டெஸ்ட் மட்டும் பண்ணியிருந்தேன்னு சொல்லாத உடனே. எழுதிட்டு இருந்தேன், எடுக்கல. 5 நாளா அந்த ஸ்கிரிப்டுக்கு. சரி பரவாயில்ல விட. SuperTTs பார்த்துக்கோங்க. இது மெட்டல் மேலே இருக்கிறது பெயிண்டிங் மட்டும் வந்துருச்சு. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பீரோல எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஓகே, சரி போட்டு பார்க்கலாமா? 1 2 ஓப்போ. இனிமேட்டு டேப்லெட்டே போடக்கூடாது. ஹார்ட்டே ஒரு செகண்ட் எல்லாரும் இன்னும் போச்சு. அங்கெல்லாம் பாருங்க ஷாக்லேயே இருக்காங்க. வெயிட்லாம் மேனேஜபிள் தான். ஆனால் போன வருஷம் வந்து அந்த டேப்லெட்டை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கர்வியாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சசரி பற்றியும் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் பென்சிலில் மேக்னெட் மட்டும் பாருங்கள், செம்ம ஸ்ட்ராங்குங்க, சரியான மேக்னெட். இதே பழத்தோட ஐபேட் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது 99, இது 98, அவ்வளோதான். பக்கம் தாங்க, இது ஸ்ட்ராங்காக தாங்க. ஒருவேளை இந்த டேப்லெட் வாங்குறதுலாம் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கெட் ரெடி. ஏன்னா இதில் ஆமாங்க, இது பேய் பிடிச்சிருக்கு. கடைசியில் விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒரு டேப்லெட்ல ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த டிஸ்பிளே தான். இதில் 3K ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் டேப்லெட்டோட இது பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேலிப்ரேஷன் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த டேப்லெட்டில் நமக்கு சேச்சுரேஷன்லாம் ஒரு மாதிரி கலர் என்னடா இது நேச்சுரலாகவே இல்லையேன்னு தோணும். பட் இதில் நல்லா இருந்தது. அண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே நமக்கு பிரைட்னஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் இல்லையா? அதில் 500 நிட்ஸ் இருந்துச்சு, இதில் 600 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வியூவிங் ஆங்கிள்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே இண்டோரில் பிரச்சனையே கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகே நல்லாவே வந்து இருந்தது. ஆனால் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சவுண்டு சும்மா தெறிக்க விடுது. ஏன்னா 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த எப்படி ஆங்கிள் திருப்புறமோ ஓரியன்டேஷன் உங்களுக்கு வெர்டிகலாக வைக்கிறீங்களா ஹரிசாண்டலாக வைக்கிறீங்களான்றதை பொறுத்தும் அந்த ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் வந்து மாறி சவுண்ட் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அட்டகாசமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ பண்ணீங்களே, இந்த டிஸ்பிளேவை தான் எல்சிடி கொடுத்தீங்களே, இந்த வாட்டியா AMOLED கொடுக்கலாமே அப்படின்ற கேள்வி எனக்கும் ஓடிட்டே இருந்தது. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு AMOLED டிஸ்பிளேவை கொடுக்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ரீசெண்ட் டைமில் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாவா ஃபோனை போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளே அந்த ஆனர் ஃபோனை போட்டு உடைச்சோம். அதுக்கப்புறம் சாம்சங் ஃபோன் ஒன்று கை தவறி விழுந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஷாமி ஃபோனும் உடஞ்சிருச்சு. டெஸ்டிங் பண்ணும்போது இவ்வளோ உடச்சிருக்கோம் பாருங்க. ஒரு ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உடச்சி எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்ட். இன்ஃபேக்ட் ஃபோனோட காஸ்ட்லேருந்து 50% ஆஃப் காஸ்ட் அந்த டிஸ்பிளேக்கு மட்டுமே போகுது எல்லா ஃபோனுக்குமே. இதில் ஷாமி எல்லாம் சொல்லவே வேணாம், 25,000 சொன்னாங்க டிஸ்பிளேக்கு மட்டும். அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கே அவ்வளோ காஸ்ட்னா அது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்தா அந்த காஸ்ட் ஏறும். ஸோ கம்பல்சரி இது எவ்வளோ பிரைஸ் இருக்கோ 20% 30% வந்து அந்த டிஸ்பிளேடைய காஸ்ட்டும் ஏறிடும்ன்ற காரணத்தினால நிறைய பிராண்ட்ஸ் அந்த LCD ப்ரிஃபர் பண்றாங்க. சரிங்களா? சரி, அந்த LCD குவாலிட்டியாச்சும் நல்லா இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதில் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் AMOLED கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டீப் பிளாக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கலாம். சரி, இந்த இடத்துல ஒரு பிரைஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பிரைஸ் கட்லாம் பண்ணி என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Snapdragon 8 Gen 3 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த டேப்லெட்லையுமே இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அது சொல்ல போனால் ஃபோன்லேயே 40,000 ரூபாய்க்கு இன்னும் இந்த ப்ராசஸர் வரல, இவங்க டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் பிரைஸ் கட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டீங்களா? சரி, இப்போ கொடுத்த அந்த ப்ராசஸர்லையாச்சும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டேப்லெட்டில் நமக்கு 1.5 மில்லியன் AnTuTu ஸ்கோர் வருதுங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட பொறுத்த வரைக்கும் 1.7 மில்லியன் வருது. 3D மார்க்லையுமே 77% வருது. இதுவுமே நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் மாதிரி தான் தெரியுது. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும் கம்மியான ஸ்கோரே வருது, மற்றவங்கலாம் சொல்லும் போது அதிகமாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம SuperTTs கூட கேட்டீங்க. டவுட்டை கிளியர் பண்ணணும்னா, நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ரூமில் வச்சு ஏசியை போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கெல்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டிலலாம் ஏசியா இருக்கு எல்லாரும் வீட்லையும். அதனால எடுத்துட்டு போய் ஆஃபீஸில் நடுவில் வச்சு ஃபேன் மட்டும் எப்பயாச்சும் ஓடும், இல்லை அதையுமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை அதை போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக நம்மளுடைய ஹோம் என்வரான்மெண்ட் எந்த மாதிரி இருக்குமோ அதில் டெஸ்ட் பண்ணால் ரியல் டெஸ்டிங்கில் என்ன ஸ்கோர் வருதோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே நான் ஃபேன் போட்டுட்டு ஏசி எல்லாம் போட்டுட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், டிவைஸ் கூலாக தான் இருக்க போகுது. அதுக்கு மேலே எதுக்கு டெஸ்டிங்? அண்ட் இந்த ஸ்கோரே கம்மியாக வரதுக்கு மேபி ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அந்த UFS 3.1 கூட இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கேமிங் விளையாடுறதுக்கு இந்த டேப்லெட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நல்ல கர்வியாக இருக்குது, கையில் பிடிச்ச விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் விளையாடுற கேம்
கேமை பொறுத்து எவ்வளோ பெருசாக பிடிச்சி விளையாடிங்கன்றது இருக்குல்ல. இப்போ பிஜிஎம் விளையாடிங்களா, எங்கள் டீம்லாம் இப்படி வச்சு 4 வேலை விளையாடுவாங்க. இவ்வளோ பெரிய டேப்லெட்டில் தான் பிடிச்சி விளையாடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பழகிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்கம்ஃபர்டபுள், பழகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அப்படி வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே நீங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட்லாம் விளையாடிங்களா, அதில் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கம்மி. ஸோ அதில் வச்சு விளையாடும் போது அந்த அளவுக்கான ப்ரெஷர் வந்து விளையாடுறதுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணல. பட் மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆவரேஜாக FPS பார்த்தீங்கன்னா கூட நல்லா தான் வந்து இருந்தது. ஆனால் ஒரு சில டைமில் மட்டும் ஃப்ரேம் ட்ராப்ஸ் லைட்டாக வந்து நோட்டீஸ் பண்ணோம். அது டேப்லெட் இஷ்யூவா இல்லை கனெக்டிவிட்டி இஷ்யூ அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா சுட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சுட்டாங்க, எப்போ சுட்டாங்க, நம்ம எப்போ சத்தோன்னு கூட தெரியாமல் கேம் விளையாட வேண்டியதாக இருந்துச்சு ஒரு சில டைம் மட்டும். சரி, இந்த அளவுக்கு கேம் விளையாடும்போது ஹீட்டிங் எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ல பெருசாக ஹீட்டிங் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடும்போது மட்டும் 47 டிகிரி வரைக்கும் போச்சு. அதுவுமே மெட்டல் பாடி கொஞ்சம் நல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு. அண்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சாலே அது சீக்கிரமாக கூல் டவுனும் ஆயிடுச்சு. பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்ததுங்க. ஏன்னா நாங்கள் ½ hour கிட்ட கேம் பிளே வந்து ஃபுல்லாக ஹெவிலெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அப்புறம் கூட 20% தான் வந்து ட்ராப் ஆச்சு, which is considerably good. இப்போ நல்ல காசை போட்டு ஒரு டேப்லெட்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் எக்கோ சிஸ்டம்லாம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது படமாக இருக்கட்டும், இந்த சைடு சாம்சா இருக்கட்டும். பட் கம்மி காசில் வாங்குறவங்களுக்கும் அந்த எக்கோ சிஸ்டம் வரணும் இல்லையா? இப்போ இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வரலாம், சிம்மை போட்டு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலி இதில் சிம் போடுற ஆப்ஷனே கிடையாது. அது ஒரு சைடு கதறலாக இருந்தாலும் சரி, இந்த சைடில் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஒரு OnePlusோட ஸ்மார்ட் ஃபோன் வச்சு மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுன்ற மாதிரி கிடையாது. அவங்க அண்ணன் தம்பிங்களாங்கிறாங்க பாருங்க, ரியல்மியாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்கோ சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபோன்ஸ்லேருந்து நீங்கள் செல்லுலார் டேட்டா ஷேரிங் மூலியமாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்க, நான் ஜியோ வந்து ஃபோனில் தான் வச்சிருக்கேன். இங்கே போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த நெட்லேயே இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வைஃபையே கனெக்ட் இல்லாட்டி கூட இந்த இன்டர்நெட்டை வச்சு மட்டுமே நாங்கள் இந்த ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். மொபைல் கனெக்டிவிட்டி சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அது 4G 4G 5G 5G இதில் மட்டும் டேரக்டாக வந்து ஒர்க் ஆகும். என்ன அந்த டைமில் வந்து ப்ளூடூத் வைஃபை மட்டும் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த எக்கோ சிஸ்டம் இங்கேயோட நிற்கிறது கிடையாதுங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, ஃபோட்டோ வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது போல பல விதமான விஷயங்கள், ரிமோட் ஃபைல் ஆக்சஸ்லேருந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுமா இல்லை நீங்கள் ஆப் ரிலே யூஸ் பண்ணுமா அப்படின்றது போல எல்லாமே இருக்குது. இது சூப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு ஃபோனை பக்கத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகி நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ரிமோட் ஃபைல் ஆக்சஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் டேப்லெட்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எப்படா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பல டைம் நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு சில டைமில் சின்ன சின்ன லேக் இருந்தது. அதையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருக்கும். வெறும் சாஃப்ட்வேரில் மட்டும் எக்கோ சிஸ்டம் இல்லாமல் இந்த கீபோர்டையுமே எக்கோ சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லாம் கம்மி பண்ணிட்டு கீழே ட்ராக் பேர் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் NFC போட்டிருக்கா. இது எதுக்கு நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் NFC இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி டேப் பண்ண உடனே நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல ஒரு ஆக்ஷன் வந்து இந்த டேப்லெட்ல வந்து வந்துரும். அந்த ஃபைல் ஷேரிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த பர்టిక్యులர் ஆப் வந்து அப்படியே இங்க சீம்லெஸ்ஸா ஓபன் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செமையா இருக்கு எக்கோசிஸ்டம். அடுத்ததா இந்த ஸ்டைலஸ் 2 வந்து கொடுத்திருக்காங்க. போன வாட்டி இல்லாத மாதிரி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆப்டிக் மோட்டர்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க என்ன பென்சில் பென் எதை யூஸ் பண்றீங்களோ அதற்கேற்ப அந்த ஹாப்டிக்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல தான் அந்த பேயும் எட்டி பார்க்குது. ஏன்னா நம்ம ஒன்று எழுதுவோம், நம்ம எழுதுறத யாரோ அப்படியே பக்கத்தில் ஆளே இல்லாமல் எங்கடா பென்சிலே இல்லாமல் எழுதுதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி தனித்தனியாக ஒரு கோடு போட்டுகிட்டே இருக்குது. இது எல்லா ஆப்லையுமே இருக்குது, அதாவது எழுதுகிற எல்லா ஆப்லையுமே இருக்குது. இந்த பேயை மட்டும் அவங்க சீக்கிரம் ஓட்டினாங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்து நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்துலேயே வச்சு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் அப்படியே லேசரை பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாச்சும் வந்து அனோடேஷன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணி காமிக்கணும், இல்லை பேஜை ஸ்வைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரி, இந்த டேப்லெட் நீங்கள் தூரமாக வச்சுட்டு எவ்வளோ தூரம் வந்து பண்ணாலும் பண்ண முடியுதுன்றது ஒன்றா இருந்தாலும் அந்த டேப்லெட் எல்லாருக்குமே கண்ணு தெரியணும்லப்பா. இப்போ எங்கள் டீம்லேயே நாங்கள் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம், தூரமாக வச்சுட்டு பண்ணால் எல்லாருமே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை அப்படியே வேற டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணிட்டு இதில் பண்ணுறது அதுலேயும் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த யூஐயில் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் கூட நீங்கள் ஒரே டைமில் 3 விண்டோ வந்து வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எது மெயினாக வேணுமோ நீங்கள் அதை பெருசு பண்ணி வச்சுக்கலாம். வெர்டிகலாக ஹரிசாண்டலாக அது எந்த சைஸில் வேணுன்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற விஷயங்களும் நல்லா ஒர்க் ஆகுது. பட் என்னன்னா இன்னும் அந்த யூஐயில் வந்து நம்ம ஒரு விண்டோக்குள்ள இருக்கும், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்குள்ளே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கீழே சின்ன சின்ன அந்த ஐகான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேபி அடுத்தடுத்த அப்டேட்டில் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நல்லா தான் இருந்துச்சு. கேமராவை பொறுத்த வரைக்கும் 13 மேப்ஸுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 மேப்ஸுக்கான கேமரா இருக்குது. இது பேசிக்காக நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஓவரால் என்னுடைய கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா இந்த பென்சில் இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன அந்த பேயை மட்டும் கொஞ்சம் ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கன்வீனியன்ட்டாக இருக்கும். 5500 ரூபாய் கொடுத்து தனியாக தான் வாங்கணும். ஆனால் இது செம ஒர்த்து. இந்த டேப்லெட் வாங்குறவங்க பென்சிலை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. கீபோர்டில் பெரிய விஷயங்கள் கிடையாது. இஃப் இன் கேஸ் நீங்கள் அதிகமாக டைப் பண்ணுவீங்கன்னா மட்டும் இதை வந்து பாருங்கள். இல்லை மற்றபடி இது கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருக்கும். 8500 ரூபாய்க்கு
ரூபாய்க்கு இந்த கீபோர்டு வேணுன்றவங்களுக்கு இது ஒர்த்து. பட் வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் ஓவராலாக டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேப்லெட்டை வந்து OnePlus வந்து அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு 40,000 ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த UI, அந்த ஆப்டிமைசேஷன், எக்கோசிஸ்டம், சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே அது மட்டும் நீங்கள் AMOLED எடுத்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் AMOLED யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சின்ன டேப்லெட்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, ஃபோன்லேருந்து அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பாருங்க உங்க கருத்துக்கள் என்ன, இந்த 40,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் ஒர்த்தான்ற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த OnePlus Nord Buds 3 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிசைன் பார்க்கறதுக்கு அந்த ஃபோன் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குல்ல. அண்ட் இந்த டிசைன் வித்தியாசமா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிசைனோட சேர்த்து பார்க்கும்போது இந்த LR மென்ஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தண்ணி உள்ள போனா ஒன்றும் ஆகாம இருந்தா சரி. ஏன்னா இதில் IP55 ரேட்டிங்குமே இருக்கு. அண்ட் இதில் டியூல் டிவைஸ் கனெக்ஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த பட்ஜெட்ல திஸ் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ். சரி, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு 12.4 mm டைட்டானியஸ் டயஃப்ரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. நீங்க பேஸ் எதிர்பார்க்கறதா இருந்தாலுமே அந்த பேஸுமே இதுல இருக்கு. மற்றபடி 10 நிமிஷம் சார்ஜ் போட்டா 11 மணி நேரம் வருதுன்னு சொல்றாங்க. இது நாங்க இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். அண்ட் பேட்டரி லைஃப் 40 மணி நேரம் வருதா என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். பட் 3,300 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பரவாயில்லன்னு தாங்க தோணுது. உங்க கருத்து என்னன்றது சொல்லுங்க.